இன்றைக்கி எங்கள் ஆற்றுல தக்காளி தொக்கு பண்ண போகிறேன். அதுக்கு நான் குக்கர் வச்சுருக்கேன். அதில் ஒரு 5-6 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் கொஞ்சம் கடுகு போடுறேன். அதில் ஒரு கிலோ தக்காளி வாங்கினா அதை நல்லா அலம்பிட்டு மிக்சியில் நல்லா அரைச்சி வச்சுட்டேன். அரைச்சி விட்டு தான் நான் எப்பயுமே தக்காளி தொக்கு பண்ணுறது. இதை இப்போ நான் பண்ண போகிறேன். தக்காளி காரத்துக்கு நான் மிளகாயை நல்லா வறுத்து நான் மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கேன். இது போக தனியாக கடுகு வெந்தயமும் தனியாக வறுத்து பெருங்காயமும் கூட சேர்த்து கட்டி பெருங்காயம் கூட சேர்த்து வறுத்து அரைச்சி தக்காளி தொக்கு ஆன பிறகு அது மேலே தூவ போகிறேன். ரொம்ப நல்லா வாசனையாக இருக்கும். நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிச்சா நல்லா கெட்டியாக ஆகி போயிடும். இதுக்கு தேவையான அளவு மஞ்சப்பொடி போடுறது. இதுக்கு தேவையான அளவு நான் உப்பு இதிலே போட்டுடுறேன். கொஞ்சோண்டு வெந்தயம். இப்போ நான் இதை எண்ணெய் குத்தி இப்போ நான் இதில் வறுக்க போகிறேன். பத்து இருங்க. எண்ணெய் குத்திரிக்க ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய். இதிலே கடுகு வெந்தயமாக நான் இதிலே போட்டு விட்டுருவேன். தொக்கு நான் அரைச்சி கொட்டிட்டேன். இந்த பாருங்க கொதிச்சுன்னு இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிச்சா கொஞ்சம் கெட்டி ஆகிடும். அது மேலே அதுக்கப்புறம் மிளகாப்பொடி கடுகு வெந்தயம் பெருங்காயம்லாம் அது மேலே தூவி நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதான். ரொம்ப சூப்பராக இருக்கும். மிளகாயும் இதிலே போட்டு வறுத்துவிடுறேன். இதிலே நான் பெருங்காயத்தை போட்டு விட்டுறேன். வறுத்த காஞ்ச மிளகாய் வெந்தயம் கடுகு இது நான் மொத்தம் இதிலே நான் மிக்சியிலே போட்டுருவேன். கொத்தமல்லியை நான் வதக்கிக்க போகிறேன். இப்போ அதுக்கு கொஞ்சம் எண்ணெய் விடுறேன். இதில் தக்காளி தொக்கு அரைச்சி கொட்டினது பாருங்கள் நல்லா கெட்டி ஆகி போயிடுச்சு. இப்போ நான் காரம் போட போகிறேன். நான் இதில் மிளகா வறுத்து அரைச்சதை நான் இதில் போட போகிறேன். கடைப்பொடி போட்டால் ரொம்ப நாள் நல்லா இருக்காது, வாசனையாக வரும். அதனால் மிளகாயை ஆற்றுலேயே நான் அரைச்சி இதில் தொக்கில் போட்டுறேன். நல்லா சூப்பராக இருக்கும். அது நமக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு நம்ம காரத்தை போட்டு இறக்கிக்கலாம். அவ்வளோதான். ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கும் தக்காளி தொக்கு. இதுவும் தோசைக்கு இட்லிக்கு தக்காளி சாதம் கூட நம்ம கலந்து சாப்பிட்லாம். எமர்ஜென்சிக்கு எதுவாக இருந்தாலும் இது எதுக்கும் எல்லாம் இது நமக்கு கை கொடுக்கும் இந்த தக்காளி தொக்கு. தக்காளி தொக்கு அரைச்சி கொட்டினது பாருங்கள் நல்லா கெட்டி ஆகி போயிடுச்சு. இப்போ நான் காரப்பொடி தொக்கு ரெடி ஆகிடுச்சு. நான் இதுக்கும் கொஞ்சோண்டு வெல்லம் போடுறேன். இதில் அவ்வளோதான். தக்காளி தொக்கு ரெடி ஆகிப்போச்சு. நான் இப்போ இந்த கொத்தமல்லியை நான் வதக்கிக்க போகிறேன். உப்புக்கு தேவையான அளவு நான் ஒரு பெரிய தக்காளி சைஸு புளி ஊற போட்டு வச்சுருக்கேன்.
இதே கொத்தமல்லியிலே போட்டு நம்ம மிளகாலாம் போட்டுருப்பாங்க, அதோட கூட மொத்தமாக எல்லாம் அரைச்சின்னு வந்துடுவேன். தொக்குக்கு நான் மிளகா, பெருங்காயம், உப்பு, புளி எல்லாத்தையும் இதிலே போட்டு நான் வதக்கி எல்லாத்தையும் நான் ஒன்றா அரைச்சின்னு வந்துட்டேன். இப்போ எண்ணெய் ஊற்றிருக்கேன் வானலியில் கொஞ்சம் நான் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன், கொஞ்சம் கடுகும் போட்டிருக்கேன். நான் இப்போ அரைச்ச விழுததை நான் இதில் போட்டு நான் கலர்றேன். இது இன்னும் கொஞ்சம் எண்ணெய் குத்தி நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க விட்டால் நல்லா கெட்டி ஆகிப்படும், ரொம்ப நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். கொத்தமல்லி தொக்குக்கு தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். இதுக்கு நான் கொத்தமல்லி தொக்குக்கு கொஞ்சோண்டு வெல்லம் போடுறது. நீங்கள் போடுறதா போட்டுக்கலாம், நான் போடுறேன், கொஞ்சம் காரமாக இருக்கிறதுனால துளி கொண்டு போடுறேன். நல்லா சூப்பராக இருக்கும். இட்லி தோசைக்கு தயிர் சாதத்துக்கு தொட்டுன்னு சாப்பிட்லாம். சாதமாகவும் நம்ம நல்லா கலந்து சாப்பிட்லாம். நல்லெண்ணெய் நெய்யை விட்டு சுட சுட சாத்தில் கொத்தமல்லி தொக்கை போட்டுண்டு நம்ம கலந்து சாப்பிட்டா நல்லா தேவாமிரதமாக சூப்பராக இருக்கும். கொத்தமல்லி தொக்கு எதுக்காக இருந்தாலும் நமக்கு எமர்ஜென்சிக்கு எதுவாக இருந்தாலும் உதவும் இந்த கொத்தமல்லி தொக்கு. அவ்வளோதான், தக்காளி தொக்கு ரெடி ஆகிப்போச்சு. இன்றைக்கி எங்கள் காலத்தில் சாட்டர்டே இன்றைக்கி தக்காளி தொக்கு நான் பண்ணிட்டேன், கொத்தமல்லி தொக்கும் பண்ணியிருக்கேன். இதான் இன்றைக்கி எங்கள் காலத்து லஞ்சு. தக்காளி சாதமாக கலந்து தொக்கு போட்டு கலந்து சாப்பிட போகிறோம், கொத்தமல்லி தொக்கும் கலந்து சாப்பிட போகிறோம், தயிர் சாதம். இதான் இன்றைக்கி எங்கள் காலத்து லஞ்சு. வீடியோவில் பாருங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சேனல் பார்க்காதவெல்லாம் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. தேங்க்யூ, பை. வெல்கம் டு கிழமை. இன்றைக்கி எங்கள் காலத்து தளிகை சுட சுட சாதம், கொத்தமல்லி தொக்கு பண்ணியிருக்கேன். சூப்பராக இருக்கும். நல்லா சப்பாத்தி, இட்லி, தோசைக்கு, பூரிக்கெல்லாம் நம்ம தொட்டுன்னு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி கொத்தமல்லி தொக்கு பண்ணியிருக்கேன். அதே மாதிரி தக்காளி தொக்கும் பண்ணியிருக்கேன். தக்காளி ஆற்றுல இருந்ததுனால நிறைய இருக்கிறதுனால நான் இதையும் சேர்த்து பண்ணிட்டேன். தக்காளி தொக்கு, தயிர். இதான் இன்றைக்கி எங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, பை.